கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் நம்முடைய கிறிஸ்துவின் சமாதானமும் நம்மை ஆட்கொள்ளத்தக்கதாக இந்த இடத்துல நாம் ஜெபத்தோடு தங்கியிருப்போம். இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். என்ன அருமையா தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய சாலமோன் ஞானுடைய எழுத்தின் மூலமாக நாம் இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். வேதாமத்தில் 766வது பக்கம் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம் எப்படியா சொல்கிறது? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எந்த விதமான ஒரு வஞ்சனையும் வைக்காதபடிக்கு, எந்த விதமான ஒரு அலோகேஷனும் வைக்காதபடிக்கு எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லி வேதாம வசனம். ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு மனிதர், டிஸ்கவரி சேனல் பார்க்கிற ஜனங்களுக்கு நன்றாக தெரிந்திருப்பார், காக்கி உடையை அணிந்து கொண்டு எப்பொழுதும் காடுகளிலே சென்று தனக்கு இஷ்டமான விலங்குகளை அவர் பிடித்து படம் எடுப்பதும், பாம்புகள், ஆபத்தான ஒவ்வொரு விலங்குகள் மத்தியிலும் அவர் கூட இருப்பார். குரோக்கடைல், அந்த முதலையோடு அவர் எப்பவும் உருண்டு பிறண்டுவதும், தண்ணீருக்குள்ள சென்று ஆழமான இடங்களிலே சென்று அதிகமான ஒரு ஆபத்தான எல்லா விதமான செயல்களும் அவர் செய்து கொண்டு படங்களை பிடிப்பார். இப்போ அவருடைய நிகழ்ச்சி வரும்பொழுது மிக ஆவலாக எல்லாரும் பார்ப்பார்கள். நான் ஒவ்வொரு நாள் நினைப்பேன், இந்த மனுஷன் என்னைக்கு பாம்பு கொத்தி சாக போறாரோ தெரியல. எந்த பாம்பு ஓடினாலும் டக்குன்னு பிடிச்சி எடுத்து தூக்கிடுவார், அதுவும் பேசாமல் உட்காந்துருக்கும். சொல்லுவார், கரெக்டாக இதை பிடிச்சிங்கன்னா உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு. ஆனால் என்னைக்குனாலும் அது ஆபத்து தான் அப்படின்னு என்னைக்காவது நடக்கும்னு ஒவ்வொரு முறையும் நான் பார்த்துட்டு இருப்பேன். ரொம்ப அழகாக அதை எடுத்துருவார். ஏன்னா அது ரொம்ப கைத்தேர்ந்த மனுஷன். காடாக இருக்கட்டும் அல்லது தண்ணீராக இருக்கட்டும், கடல் பகுதியாக இருக்கட்டும், ஆழமான பகுதி, இவர் மாத்திரம் இல்லாமல் அவருடைய மனைவியை சேர்ந்து இது 2 பேரும் சேர்ந்து செய்வாங்க. அவருடைய பெயர் ஸ்டீவ் இர்வின் என்று பெயர். ஒரு நாள் இப்படி ஆழமான தண்ணியில் நின்று கடலில் நின்று ஷூட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவர் அதை பேசிட்டே இருக்கிறாரு, அதை ஷூட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. டக்குன்னு ரத்தம் மாத்திரம் வெளியே வந்ததை கேமராமேன் பார்த்துட்டு உடனே அதை பிளாக் பண்ணாங்க. என்ன அப்படின்னா அவருடைய மிதந்துட்டார். போய்கிட்டு இருந்த ஒரு திருக்க மீன், திருக்கன்னா தெரியும், ஒரு பட்டம் மாதிரி இருக்கும், இவ்வளோதான் ஃப்ளாட்டாக இருக்கும், நீளமாக ரக்கை இருக்கும், பின்ன ஒரு வால் ஒன்று இருக்கும், வால் திருக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டிங்ரே அப்படின்னு சொல்கிறது ஆங்கிலத்தில். இந்த மீன் தன்னுடைய வாழை வச்சு டக்குன்னு ஒரு ஓட்டை போட்டுருச்சு இருதயத்தில். யாருக்கும் ஒன்றும் பண்ண முடியல. இந்த மீனுக்கு இப்படி பண்ணுமா, இப்படி அதுக்கு ஒரு தன்மை இருக்குதா, யாருக்குமே ஒன்றும் தெரியாது. திடீர்னு அந்த பக்கத்தை அதை பற்றி படம் பார்த்துக்கிட்டே இருந்தவர் அந்த ஸ்டிங்ரேவுடைய வால் இருதயத்தில் ஒரு தொடையை போட்டுருச்சு. அப்படியே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மிதந்துட்டார். அப்படி 2009வது வருஷம் அது நடந்த சம்பவம். இருதயத்துக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸை வேதாமம் கொடுக்கிறது. ஏன் அதுக்கு கொடுக்குது அப்படின்னு சொன்னால், இருதயம் தான், எந்த ஒரு இருதயம் சரீர பிரகாரமான இருதயத்திலிருந்து நன்மையான காரியங்களும் நன்மையான எண்ணங்களும் சரியான சிந்தனைகளும் எல்லாம் அந்த சரீரம் ஒழுங்காக இருக்கிறது என்று சொன்னால் அது நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் விடுகிறது. சரீரத்தில் இருக்கக்கூடிய இருதயம் புகை இல்லாமல், போதை இல்லாமல், கோபம் இல்லாமல், தர்க்கம் இல்லாமல், வஞ்சனை இல்லாமல் சுகமாக அது இருக்குது அப்படின்னு சொன்னால் நீடிய காலமான இந்த உலகத்திலே ஜீவிக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தை அது கொடுக்கிறதா இருக்கிறது. 2 வகையிலுமே பரிசுத்த ஆவியானவர் சொல்வது போல இருதயத்தை எல்லா காவலோடும் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன் இதுக்கு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த இருதயத்துக்கு வேதாமம் கொடுக்கிறது? இந்த இருதயத்திலிருந்து தான் எல்லாமே புறப்படுகிறது. எல்லாமே இருதயத்திலிருந்து தான். நன்மையாக இருக்கட்டும், நல்ல சிந்தனையாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், மூர்க்கமாக இருக்கட்டும், தர்க்கங்களாக இருக்கட்டும், நம்முடைய எண்ணங்களாக இருக்கட்டும், எதை செய்தாலும் இருதயத்திலிருந்து தான் புறப்படுகிறது. உங்கள் சரீரம் முழுவதும் நீங்கள் வேற எந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எண்ணம் நல்லா இருக்கும். ஒருவேளை கிட்னி பிரச்சனை இருக்காலும் அந்த மனுஷன் நல்லா அன்புள்ளவனா பாசம் உள்ளவனா இருப்பார். அல்லது கண்ணு போயிடுச்சுனாலும் அந்த இருதயத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. சரீரத்தில் எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் இருதயம் ஒழுங்காக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை ஒழுங்காக இருக்கிறது. ஆனால் அந்த இருதயம் மாறி போகிற பட்சத்தில் சரீரம் முழுவதும் நீங்கள் எவ்வளோதான் செழிப்பாக இருந்தாலும் அந்த இருதயத்தை கெட்டு போகிற வேலையில் அது எதற்குமே பிரயோஜனப்படாமல் வாழ்க்கை வீணாக போகிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 7வது வசனம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். எப்படி ஒரு மனுஷன் இருக்கிறானோ
அது அவனுடைய இருதயத்தை காண்பிக்கிறது. ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அவனும் இருப்பான். எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருக்கிறான் என்று சொல்லி வெளியே காண்பித்துக் கொண்டாலும் சரி, அவனுடைய இருதயம் இருள் அடைந்திருந்திருந்தால், அவனுடைய இருதயமானது பாவ சிந்தனைகளை, பாவமான காரியங்களை, மோசமான காரியங்களை, எப்பொழுதுமே தவறான எண்ணங்களை நினைத்து கொண்டே இருக்கிற வேளையில அந்த இருதயம் மாத்திரமல்ல, அவனுடைய சரீரம் முழுவதுமாக நிச்சயமாக அதை பிரதிபலிக்கத்தான் முடியும் என்கிறது வேதாகமம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 27:19 நீதிமொழிகள் 27:19. தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்து இருக்குமா போல மனுஷரில் இருதயத்திற்கு இருதயம் ஒத்து இருக்கும். வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்து இருக்குமா போல மனுஷரில் இருதயத்திற்கு இருதயம் ஒத்து இருக்கும். தண்ணீரை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய முகம் எப்படி அந்த தண்ணீரில் அப்படியே பிரதிபலிக்கிறதோ, இருதயமும் ஒரு மனுஷனை போலதான் இருக்கிறது. எந்த மனுஷன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அந்த இருதயம் இருக்கும். அல்லது இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அந்த மனுஷன் இருப்பான். நீங்க முகத்துல நீங்க கண்ணாடியை பார்த்து நீங்க எந்த முகத்தை நீங்க பார்க்கிறீங்களோ அதே போலதான் ஒரு மனுஷனுடைய இருதயமும் இருதயத்தை போலதான் இருக்கும். இருதயத்திலே அவன் எதை வைத்திருக்கிறானோ அதுதான் அவனுடைய செயல்பாடும் அப்படியே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு ஐடி மேனை கூப்பிட்டு, பிரதர் இந்த மாதிரி ரிப்பேர் ஆயிடுச்சு வந்து பாருங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து உடனே கம்ப்யூட்டர் இத்தனை 21 இன்ச் மானிட்டர் வச்சிருக்கிறீங்க, ஒரு டெல் கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறீங்க, கரண்ட் நல்லா போகுது, நல்லா மினுமுன்னு நெரியுது, கீபோர்டு அழகா இருக்கு, மவுஸ் அழகா இருக்கு, ஏன் ஓடலை அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. வந்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி பார்த்துட்டு நேராக மை கம்ப்யூட்டரில் போய் ப்ராப்பர்ட்டிஸை பார்த்து அதனுடைய கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கு, அது எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கிறது, அதற்கு ஏற்றவாறு ப்ரோக்ராம்ஸ் அதில் இருக்கிறதா, மெமரி ஒழுங்கா இருக்கிறதா, எல்லாம் அதெல்லாம் அந்த கான்ஃபிகரேஷன் தான் அவங்களுக்கு முக்கியம். நீங்க இதை அழகா வச்சிருந்தா என்ன, தூசியா வச்சிருந்தா என்ன, மோசமா வச்சிருந்தா என்ன, மோசமான கான்ஃபிகரேஷன் வாங்கி வச்சிருந்தா என்ன, அசம்பிள் தான் பண்ணியிருந்தா என்ன, அதுக்கு பிரச்சனையே கிடையாது. உள்ள இருக்கக்கூடிய அந்த ஐசி எப்படி வச்சிருக்கிறீங்க, அது வந்து எப்படிப்பட்ட குவாலிட்டியா இருக்கு, போதுமானதுதான் இருக்கா, விண்டோஸ் 95 தான் இருக்கக்கூடியதுல ஒரு சிப்பை வச்சுட்டு நீங்க வந்து அது விண்டோஸ் 8 போட்டு நீங்க ஓடுனா ஓடிக்கிட்டே இருக்கும், யோசிக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்போ மனுஷன் வந்து இதை பார்த்த உடனே கம்ப்யூட்டர் மேல் புறத்தை பார்க்கறது கிடையாது, அதுல உள்ள என்ன இருக்கிறது, அதனுடைய இருதயம் எப்படி இருக்கு, இது தாங்குமா, அதுக்கு ஏற்றதா நீங்க போட்டிருக்கிறீங்களா, அல்ல அதுக்கு கூடுதலா நீங்க போட்டிருக்கிறீங்களா, இதோட கெப்பாசிட்டி இவ்வளவுதானா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் சொல்லுவாரு இது போதும், இல்லை இது தேராது, இல்லை உங்களுக்கு தேவை ஜாஸ்தி அப்படின்னு சொன்னா இதை வித்துருங்க, இல்லை இந்த கம்ப்யூட்டர் தான் எங்களுக்கு சென்டிமெண்ட், கல்யாணத்துல ஒருத்தர் 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கிஃப்டா கொடுத்தாங்க, இதை தான் நாங்க வச்சிருக்கணும் அப்படின்னா ப்ரோக்ராம் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு மாத்திரம் வைங்க, சுகமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு போவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் இருந்த பொழுது சொன்ன வார்த்தைகளில் அதிகமாக சொன்ன விஷயம் இருதயத்தில் நாம எப்படி வச்சிருக்கிறோம். தேவாதி தேவன் அவர் தான் சொல்றாரு, நீங்க மனுஷன் இருதயத்தை மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை தான் பார்க்கிறாரு. நீங்க எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தா என்ன, எவ்வளவு சுத்தமா நீங்க ட்ரெஸ் பண்ணியிருந்தா என்ன, எவ்வளவு அழகா நீங்க இருந்தா என்ன, தேவன் அதை பார்ப்பது அல்ல. போய் பார்க்குறாங்க, இவனை ராஜா பார்க்கலாமா, இவன் ஆள் எவ்வளோ அழகா இருக்கான், எவ்வளோ உயரமா இருக்கான், ஆஜானு பாகவா இருக்கிறானே, இவனை ராஜாவா ஆக்கிட்டா என்ன அப்படின்னு அப்படி சொன்னாரு. நோ, நீ மனுஷனை முகத்தை பார்க்காத. வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 16:7. நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நீங்க வந்து எவ்வளவு அழகா ஒரு மனுஷன் இருக்கிறாரு, நல்ல ஜெபத்துக்கு பண்றாரு, நல்ல பிரசங்கம் பண்றாரு, நல்ல ஆலயத்துக்கு போறாரு, எப்ப பாரு வந்து எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி நிக்கிறாரு, எவ்வளவு உண்மையா மனுஷனா இருப்பான் அப்படின்னு நாம மனுஷனுடைய வெளிப்புறத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆராதனை வேளையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை தேவன் பார்ப்பதல்ல, அவருடைய இருதயத்தில் நீங்கள் உள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது. ஆண்டவர் வெளிப்புறமான தோற்றத்தை வைத்து ஒரு நாளும் செய்வதல்ல. சாமுவேலுக்கு சொல்லும் பொழுது பார்க்கிறார் பாருங்க, நீ இவனுடைய முகத்தை பார்க்கிறாய், இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்கிறாய். முகத்தை பார்த்தா அழகா இருக்கு, சரீர வளர்ச்சி பார்த்தா இவன் ராஜாவுக்கு ஏற்றவன் என்று சொல்லப்படுகிறது. அப்படி கிடையாது. ஆண்டவர் நீ எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, எவ்வளவு வீணன் என்று சொல்லப்பட்டவனா இருந்தாலும் சரி, உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்க்கிறார். இது சரிப்படுமா, சரி வராதா, நேர்த்தியா இருக்குமா, நேர்த்தியா வராதா. அந்த இருதயம் ஒழுங்கா இருந்தா வாழ்க்கை ஒழுங்காக இருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 15வது அதிகாரம் 18-19 வசனங்கள். Matthew 15:18 and 19.
வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். எவ்வளோ இருதயத்தில் இருக்கு பாருங்க. நம்ம அந்த இருதயத்தை நம்ம பிறக்கும் பொழுது, அந்த இருதயம் பிறக்கிறதுக்கு முன்னதாக 3வது மாசம் நினைக்கிறேன், அந்த இருதயம் துடிக்க ஆரம்பிக்குது. அப்ப துடிக்கிற இருதயம் அதே பேஸ்ல நம்ம மரிக்கிறது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாளும் அது டயர்ட் ஆகுறதோ, அது சோர்ந்து போயிடுறதோ, அல்லது எனக்கு கொஞ்ச நாள் ரெஸ்ட் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் ஒரு நேப் எடுத்துட்டு திரும்ப வர்றதோ கிடையாது. ஓட ஆரம்பிச்ச இருதயம் உயிர் முடிகிறது வரைக்கும் அது ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அவ்வளவு ஒரு அருமையான மெக்கானிசத்தை தேவன் நம்முடைய இருதயத்திற்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த இருதயம் எவ்வளவு நேர்த்தியாக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இருதயத்தை எப்படியாவது நிப்பாட்டிடணும், எப்படியாவது அதை ஸ்லோ பண்ணிடணும்னு சொல்லி நீங்க எவ்வளவு புகை போட்டாலும் அது ஒரு நாள் டயர்ட் ஆகும் பொழுது அதுக்கப்புறம் பதிரி அடிச்சு டாக்டர்கிட்ட ஓடி போயிட்டு டாக்டர் இதை சுத்தம் பண்ணுங்கன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதனுடைய ஒரிஜினாலிட்டியை நாம் கெடுப்பதிலே தீவிரமாக இருந்து விடாதபடிக்கு அதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். வெளி உலகுக்கு மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, இப்படிப்பட்ட இருதயத்தில் இருந்துதான் பொல்லாத சிந்தனைகள் புறப்படுகிறது, கொலை பாதகங்கள் புறப்படுகிறது, விபச்சாரங்கள் புறப்படுகிறது, வேசித்தனங்கள் புறப்படுகிறது, களவுகள் வருகிறது, பொய் சாட்சிகள் வருகிறது, தூஷணங்கள் புறப்பட்டு வருகிறது. இருதயம் தான் அந்த அடிப்படையாக புறப்பட்டு வரக்கூடிய ஒரு இனிஷியல் ஸ்டேஜாக அது இருக்கிறது. உங்களுடைய கண் பார்வை அல்லது உங்களுடைய பேச்சு என்பது வெளிப்படுத்துகிற ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஒரு ஸ்பீக்கராக இருக்கலாம், வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் இருதயமானது அதை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது, இருதயமானது அதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அந்த இருதயத்திலே ஃபார்ம் ஆனதுக்கு பின்னதான் தான் அது கண்களிலையும் அது வாய்களிலும் வெளிவருகிறதா இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்கு உள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஏன்னா அது உள்ள இருக்கு, பத்திரமா இருக்கு, ஓடிட்டே இருக்கு, அதை பம்ப் பண்ணிட்டே இருக்கு, அதனுடைய வேலையை நிதானமாய் செய்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு மனுஷனுக்கும் அதனுடைய வேலை ஒரே வேலை தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அந்த இருதயத்திற்கு கேடு உள்ள இருந்து வருகிறதாம், திருக்கு உள்ளது டிசீட்ஃபுல், வஞ்சனை உள்ளதாக அந்த இருதயம் இருக்கிறது. அந்த இருதயத்தை தான் நம்ம முதலாவது கொண்டு வர வேண்டும். நான் ஒரு நன்மையான மனுஷன் அல்லது செழிப்பான மனுஷன், சமாதானமான மனுஷன், எப்பேற்பட்ட மனுஷன் சொன்னாலும் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அந்த இருதயத்திலே மலர்ச்சி ஏற்பட வேண்டியது அவசியம், வாயிலே அல்ல. அவனுடைய ஒரு மனுஷனுடைய மனம் திரும்புதல் இருதயத்திலே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி வேதம் வசனம் நமக்கு சொல்கிறது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நான் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்றது இருதயத்திலிருந்து அது வர வேண்டும், வாயிலிருந்து வருவதல்ல. உன்னுடைய இருதயம் மாற்றப்பட வேண்டும், உன்னுடைய சிந்தனை மாற்றப்பட வேண்டும். என்னுடைய இருதயம் எப்ப பார்த்தாலும் ஒரு இடத்துல இருக்கிறது, எப்போதுமே என்னுடைய இருதயம் ஒரு பணத்தின் மீதோ அல்லது என்னுடைய இருதயம் செழிப்பின் மீதோ அல்லது என்னுடைய இருதயமானது வேறு ஒரு இடத்திலே என்னுடைய இருதயம் இருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை ஒரு நாளும் மாறாது. ஒருவேளை வெளிப்புறத்தில் நான் நல்ல ஒரு அங்கியை போட்டுக்கலாம், வெளிப்புறத்தில் ஒருவேளை நான் வேறொரு வேஷத்தை அழித்துக் கொள்ளலாம், ஆனால் அது எனக்கு ரட்சிப்பை கொண்டு வராது. கர்த்தராய் இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இன்னைக்கு காலையில வந்த உடனே அருமையான ஒரு சகோதரன் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை சொன்னாரு. உட்கார்றதுக்கு முன்னாடி விஷ் பண்ணிட்டு என்கிட்ட காதலன்னு சொன்னார், பிரதர் நான் 1 வருஷமா நான் வந்துட்டு இருக்கேன், எனக்கு ஞானஸ்நானத்தை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னாரு, எடுக்கணும் அப்படின்னா சொன்னேன். பிரதர் ரொம்ப சந்தோஷம், ஞாயிற்றுக்கிழமை கேம்ப்ல பார்த்து பேசலாம். இருதயம் என்பது மனம் திரும்ப வேண்டியது அவசியம். இருதயம் மனம் திரும்பும் பொழுது ரட்சிப்பு கடந்து வருகிறதற்கு ஒரு கதவு திறக்கப்படுகிறது. இப்ப ஆதியான ஒரு காரியம், உண்மையான ஒரு காரியம், ஆழமான ஒரு இடத்துல இருந்து முதலாவது அது திறக்கப்பட்டாலே ஒழிய
சரீரத்திற்கு அது பிரயோஜனப்படுவது எந்த வகையிலும் அது பிரயோஜனமாக இருக்காது. அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அந்த இருதயத்துக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லா காவலோடும் உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். நம்ம போருக்கு போகும் பொழுது அதனுடைய புல்லட் ப்ரூஃப் போடுவாங்க. புல்லட் ப்ரூஃப் நான் அடிக்கடி சின்ன வயசுல நினைப்பேன். புல்லட் உடம்புல எங்க பட்டாலும் அது ஆபத்து தானே, ஏன் தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா மூடிக்கிறது இல்ல, எதுக்காக அவங்க ஒன்லி செஸ்ட்டை மாத்திரம் போட்டுக்கிறாங்க அப்படின்னு. புல்லட் ப்ரூஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி ஒரு செஸ்ட் மாத்திரம் கவர் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். பின்னாடி இருந்து சுட்டாலும் இருதயத்தை காத்துக்கொள்ளும், முன்னாடி இருந்து சுட்டாலும் இருதயத்தை பாதுகாக்கும். நீங்க வேற இடத்துல எங்க வேணாலும் சுட்டுக்கோங்க, அவசரமா எமர்ஜென்சிக்கு கொண்டு போய் காப்பாத்திரலாம். மெயின் அந்த இருதயம், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சரீரத்துக்கு பிரயோஜனம். ஆனால் நம்முடைய ஆத்மாவிற்கு இருதயத்துக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுகிறது? எதற்காக அந்த இம்பார்ட்டன்ஸ் அவ்வளவு? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 3வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது அனனியாவுடைய காரியத்துல எவ்வளவு அழகாக ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். வாசிங்க 5:3. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? நீங்க இவ்வளவுதான் வித்தீங்களா? பரிசுத்த ஆவியின் இடத்துல நீ எவ்வளவு தைரியமா பொய் சொல்றதுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு. உன்னுடைய சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவான் 13:2. அங்க பேதுரு கேட்கிறார், அனனியாவே, பொய் சொல்லும்படி பரிசுத்த ஆவியின் இடத்துல நீ துணிந்தது எப்படி? சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? இங்கு சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படிக்கு, இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவனுடைய இருதயத்தை தூண்டின பின்பு அவன் டார்கெட் பண்ணக்கூடிய இடத்தை கவனிங்க. இன்னொரு வசனத்தை கூட வாசிச்சிடலாம். லூக்கா 21:32 34. 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் உலக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கு. கவனிங்க, சீமோன் பேதுரு அனனியாவிடத்தில் கேட்கும்போது சொல்லுகிறார், சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கும்படிக்கு அவனுடைய இருதயத்திலே சாத்தான் புகுந்தான். இங்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் உலக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சாமுவேலின் இடத்துல தேவன் என்ன சொன்னாரு? நான் எதை பார்க்கிறேன் என்று? இருதயத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். நம்மளாம் ஊழியத்துக்கு போகும்பொழுது சத்தியம் சொல்றதுக்கு எதற்காக அப்படின்னா, ஒரு ஆத்மாவை நம்ம ஆதாயப்படுத்தணும். 10 பேர்ல ஒருத்தர் வர்றாங்க அல்லது 100 பேர்ல ஒருத்தர் வர்றாங்கன்னா நமக்கு சந்தோஷம், அதுல ஒரு ஆத்மா கிடைச்சிருக்கு. நம்முடைய நோக்கம் ஒரு ஆத்மா வேணும், ஒரு ஆள் வேணும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். அப்ப இந்த டார்கெட்டுக்கு நம்ம பார்க்கறதெல்லாம் ஒரு ஆளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் அவனுடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எது வேணும்? இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா எதற்காக நம்ம வேலைக்கு போறோம்னா சம்பாத்தியம் வேணும். டெய்லி நம்ம உழைக்கிறோம், காலையில இருந்து இரவு வரைக்கும் உழைக்கிறோம் அப்படின்னா மாசம் ஆனோன்னு சம்பளம் வரணும். இல்லை பிரதர், நான் காசுக்காக வேலை பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, மாசம் கழிச்சு சம்பளம் வரலன்னா என்ன பண்ணுவோம்? பரவாயில்ல, நான் காசுக்காக வேலை பார்க்கலன்னு போயிடலாமா? பஹ்ரைன்ல இருக்கும் பொழுது 14 வருடங்கள் கழிகிறது. நான் இராணுவத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் ரிசைன் பண்ணேன். ஏன்னா எனக்கு ரொம்ப குறைவான சம்பளத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் ரிசைன் பண்ண உடனே ஒரு 6-7 நாள் கழித்து என்னுடைய கேபினுக்கு அந்த பிரிகேடியர் வந்தார், ராஜாவுடைய தம்பி. பிரிகேடியர் என்னுடைய ரூமுக்கு வந்தார். அவரை நீங்க அப்பாயின்மெண்ட் கிடைச்சாலும் அவரை நீங்க பார்க்க முடியாது, அப்பாயின்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அவ்வளோ ஒரு உயர்வான ஒரு மனுஷன். திடீர்னு என்னுடைய கேபினுக்கு வந்துட்டு ஃபைல் எல்லாம் செக் பண்ணார், எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு திரும்பி போனார். நானும் பேசாமல் இருந்தேன். அப்போ வாசல் வரையும் போனவர் திரும்ப வந்துட்டு, ஐ ஹவ் ரிசீவ்ட் யுவர் லெட்டர் பட் ஐ எம் நாட் அப்ரூவிங் அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார், நீங்கள் ஐ எம் நாட் வெயிட்டிங் ஃபார் யுவர் அப்ரூவல் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் அப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கல, ஐ ஹவ் ஆல்ரெடி டிசைடட் அப்படின்னு உடனே கேட்டார், என்ன வேணும் உனக்கு? எனக்கு சம்பளம் கூட வேணும் அப்படின்னு. அப்போ உடனே சொன்னார், நீ ஆர் யூ ஒர்க்கிங் ஒன்லி ஃபார் சேலரி அப்படின்னாரு.
அது ரொம்ப தந்திரமான ஒரு கேள்வி, முதலாளிகள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எப்பொழுதுமே. சம்பளத்துக்கு தான் நீ வேலை பார்க்குறியா அப்படின்னா, இல்லை சார் அப்படின்னு சொன்னோன்னா முடிஞ்சது. நான் கொஞ்ச நேரம் ஒரு 10-15 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு சொன்னேன், ஆமாம் சார் அப்படின்னு. வாட் அப்படின்னாரு. ஆமாம், சம்பளம் எனக்கு ரொம்ப முக்கியம், சம்பளம் இல்லாமல் நான் வேலை பார்த்து எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னோடனே, ஓகே ஐ நோ அப்படின்ட்டு போயிட்டார். போயிட்டு அடுத்த நாளே கவர்மெண்ட் கெசட்லேயே வந்து சம்பளத்தை மாற்றி கொடுத்தார். அப்போ பணம் என்பது நமக்கு முக்கியம்தான், அதற்காக நாம் வேலை பார்க்கிறோம். மழுப்பி சொல்லாதபடிக்கு, பொய் சொல்லாதபடிக்கு நேர்மையான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதற்கான பலன் நமக்கு கிடைக்கிறது. காசுக்காக நம்ம வேலை பார்ப்பதில்லை, பட் காசு நமக்கு அவசியம். வேலை பார்ப்பது இந்த ஊருக்கு எதுக்கு வந்தோம்? சம்பாதிக்க தான் வந்தோம். ஆனால் அதனால நேர்மை இல்லாமல் அநியாயமாய் சம்பாதிப்பது தவறான காரியம். எனக்கு கொடுக்கப்பட்டதற்கு நான் வேண்டியது, எனக்கு கொடுக்கப்பட்டதுக்கு மிஞ்சி நான் எடுக்க வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா அது நேர்மையாக வரணுமே ஒழிய தவறான பாதையில் போய் நான் வந்து எடுக்கிறது கிடையாது. 24 வருஷம் ஆச்சு ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு முறை கூட ஒரு ரியால் என்னை சம்பளம் இல்லாமல் எனக்கு தாண்டி நான் வாங்கினது கிடையாது. என்னுடைய டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட். அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு எல்பிஓ சைன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதை தேடி உங்களுக்கு அந்த கமிஷன் வந்து சேரும். ஃபைனல் நெகோசியேஷனில் உட்காந்துட்டு இருக்கிறேன் ஒரு ரோடு ஒர்க்குக்காக. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 450,000 ஒர்த்து, 450,000 ஒர்த்துக்கு நான் ஃபைனல் நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் லாஸ்ட் விலை எவ்வளவு அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார், சுற்றி முற்றி பார்த்துட்டு, சார் நான் வந்து உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வச்சிருக்கிறேன், மற்றபடி எல்லா லாஸ்ட் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் வாங்குற பழக்கம் கிடையாது, 24 வருஷமாக நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், ஒரு பைசா இதுவரையும் வாங்கினதில்லை, நான் ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், அப்படியே 10,000 நீங்கள் குறைச்சிருக்கனாரு. எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. அப்போ அந்த மனுஷன் எவ்வளோ மனசில் நினச்சிட்டு இருந்திருக்கிறாருன்னா, 10,000 ரியால் கொடுக்கறதுக்கு அவர் வந்து வச்சிருக்கிறாருன்னா, அப்போ அவரே சொன்னார், ஆச்சரியப்பட்டாரு, சார் நான் ஒவ்வொரு கம்பெனிலையும் நான் எவ்வளோ நான் காசு கொடுத்து நான் அழியிறேன் தெரியுமா அப்படின்னாரு. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இப்படி நிற்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுல ஒரு நாளும் தடை பண்ணவே மாட்டார். நமக்கு வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இருதயத்தை நாம் தெளிவாக வைத்திருக்க வேண்டியது அவசியம். அந்த இருதயத்தை நம்ம மாற்றினோம்னு சொன்னால் ஒருவேளை உலகத்தில் சுகமாக வாழ்ந்துடலாம், ஆனால் பரலோகத்துக்கு போக வேண்டிய அந்த இருதயம் கரப்ட் ஆகி போக விடாதபடிக்கு அதை தடுத்து விடுகிறது. இருதயம் கடினப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. ஒரு வசனத்தை வாசிங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். போதும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். கடினப்படுத்துவது என்பது என்னன்னா, ஒரு முறை சொல்லப்படும் பொழுது நமக்கு உணர்த்தப்படுகிறோம், 2வது முறை சொல்லப்படும் பொழுது லேசா கேட்குது, 3வது முறை சொல்லப்படும் பொழுது அப்படியே பழகி போயிருது. இவர் இப்ப பாரதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. நல்ல ஒரு உதாரணம் சொல்ல முடியும். நம்ம ஊரில் ட்ரெயின் அடிக்கடி போகிறது வர்றதெல்லாம் பார்த்துருப்போம். நீங்கள் ட்ராக்கை கிராஸ் பண்ணும் பொழுது அந்த ட்ரெயினில் ஹார்ன் அடிப்பார், பாம்னு அப்படி அடிப்பார். அடிக்கும் பொழுது நமக்கு காதை பற்றிட்டு அந்த பக்கம் ஓடுவோம். நம்ம முத கிராஸ் பண்ணுறதுனால அந்த சவுண்டு நமக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த பக்கத்திலே ரயில்வே ட்ராக்கு வரமாவே தங்கி இருக்கக்கூடிய ஜனங்கள் எத்தனை பேர் அந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கும். என்னைக்காவது அவங்க தூங்கியிருப்பாங்களா, என்னைக்காவது அவங்க டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லி வீடை காலி பண்ணிட்டு அந்த பக்கம் போவாங்களான்னா போக மாட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, முதல் நாள் ஒரு வேளை தெரிச்சு அவங்க தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிருப்பாங்க, 2வது நாள் ஒரு வேளை ஐயோ அப்படின்னு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிட்டு திரும்ப தூங்கியிருப்பாங்க. ஆனால் நாள் ஆக ஆக என்ன ஆயிரும், ட்ரெயின் சவுண்டு கொடுத்தா என்ன, பக்கத்தில் பாம்பு வெடிச்சாலே என்ன, அவங்க பாட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது பழகி போயிடுச்சு. அந்த மாதிரி நம்முடைய இருதயமானது கடினப்பட்டு போகிறது. சத்தியத்தை கேட்கும் பொழுது ஒரு முறை உணர்த்தப்படுகிறோம், 2வது முறை செஞ்சா பரவாயில்ல, 3வது முறை அதில் யாரு கண்டுக்க போறா, 4வது முறை அதெல்லாம் அப்படிதான் பிரதர், அது உள்ளுக்குள்ள இது வெளியே. செக்குலர் லைஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு பிரித்து பார்த்து பேசக்கூடிய அளவிற்கு நம்ம வளர்ந்துருவோம். என்னன்னா இருதயம் கடினப்பட்டு போய்விட்டது. எவ்வளவு முறை சத்தியத்தை சொன்னாலும் அது காதுக்குள்ளே வாங்கி இருதயத்துக்கு போகாம அப்படியே வெளியே போயிருந்தான் நம்மளுடைய கடமை. காரணம் என்ன, அது கடினப்பட்டு போய்விட்டது, அது ஸ்டபன் ஆயிடுச்சு. கேட்டு 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 நமக்கு அது புளித்து போய்விட்டதுனாலே அவர் சொல்றாரு, கடினப்பட்டு நீங்கள் போய்விடாதீர்கள், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். சொல்லப்படும் பொழுது அதுக்கு நாம இருதயம் எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்ட இருதயம் நமக்கு கொடுக்கப்படுகிறது, அந்த இருதயத்தை நாம எப்படி அதை எடுத்து செல்கிறோம், அதை எப்போ பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். முறுமுறுத்துக்கிட்டே இருக்காதீங்க, அதை கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க, அதை செயல்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க.
அப்படியே விட்டுருங்க, போயிட்டு போகுது, சந்தோஷமா வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு, தேவையில்லாம இந்த ரூட்டை நம்ம ஏன் மாத்துறோம், இதை செஞ்சாதான் எனக்கு லாபம், இப்படி செஞ்சாதான் எனக்கு வந்து பிசினஸ் வரும், இப்படி செஞ்சாதான் நாங்க பிசினஸ் நடத்த முடியும் அப்படின்னு சொன்னா அது கடினப்பட்டு போயிருச்சு. அதுவும் இல்லாம எத்தனையோ ஜனங்கள் எப்படிப்பட்ட பிசினஸ்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பிரதர் நீங்க இப்படிலாம் சொல்லலாம், நான் வாங்குறது 80 ரியால் தான் சம்பளம், எனக்கு செலவு 150 ரியால், நான் என்ன பண்றது, அதனால நான் கொஞ்சம் கை நீட்டினாதான் எனக்கு படும் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்பதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உனக்கு இருக்கிறவைகள் போதும் என்று நீங்கள் எப்போ நீங்க நினைக்கிறீங்களோ அப்பதான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் உதாரணம். கல்யாணத்துல ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிறோம், ஒரு வயசு பிள்ளை காணா போயிருச்சு அப்படின்னா எல்லாரும் தேடி சேர்ந்து அந்த பிள்ளையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முற்படுவோம். ஒருவேளை 10 வயசு பிள்ளை 15 வயசு பிள்ளை காணா போயிருச்சுன்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், தேடிட்டு இருக்க மாட்டோம், அது எப்படியா நம்மளை தேடி வந்துடும், ஏன்னா அது வளர்ந்த பிள்ளை. நாம வளர்ந்துட்டு நம்முடைய தேவைகளை நாம சந்தித்துக் கொள்வதற்கு பிரயோஜனப்பட்டு எல்லா வகைகளும் நாமே வேறு விட்டு வச்சிருக்கிறோம்னு சொன்னால் ஆண்டவர் பேசாம பார்த்து கொண்டிருப்பாரு. என்னுடைய தேவைகளை நான் பார்த்துக் கொள்வதற்கு நான் தகுதியற்றவன், தேவன் தான் எனக்கு எல்லாவற்றையும் நிரப்ப வேண்டும், அவர் என்னுடைய தேவைகளை பார்த்துக் கொள்வார்னு சொல்லி அவருடைய கையில விட்டோம்னு சொன்னால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வார்த்தை தான் நம்ம எப்பொழுதும் நினைக்கிறோம். நம்முடைய தேவைகளை நாமே நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எல்லாம் கரெக்டா 15 வருஷத்துக்கு நாம வந்து எல்லாவற்றையும் ஸ்டெபிலிட்டியா போட்டுட்டு ஆண்டவரே இன்று அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாரும் அப்படின்னா சொல்றது என்னது, பொய். அன்றன்றுள்ள ஆகாரத்தை தாரும்னா 15 வருஷம் நம்ம ஏற்கனவே சேர்த்து வச்சாச்சு. எதை குறித்து நம்ம பேசுகிறோம், எதை குறித்து நாம சிந்திக்கிறோம், இருதயம் எப்படி இருக்கிறது, கடினப்பட்டு இருக்கிறதா அப்படின்னா அதை இலகுவாக்கி இன்று உங்களுடைய வார்த்தைகளிலே உங்களுடைய கேள்விகளிலே நீங்கள் சத்தியத்தை கேட்பீர்களாக உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். ஒரு வசனத்தை வாசிங்க, எபேசியர் 4வது அதிகாரம் 17, 18, 19. தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனத்துக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்புக்கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், பவுல் அப்போஸ்தலன் எபேசு பட்டணத்துக்கு சொல்றாரு, நான் அனுபவித்து சாட்சியாக உங்களுக்கு எச்சரிக்கையாய் சொல்லுகிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு இருள் அடைந்து தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுக்குடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். உணர்வு இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதை செய்வது அசுத்தம் என்று தெரிந்திருந்தும், இப்படி செய்வது தவறு என்று தெரிந்திருந்தும் அதை ஆவலோடு ஒப்பு கொண்டிருக்கிறார்களாம். ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். தேவனுடைய சம்பவத்திற்கு, அவருடைய சத்தியத்திற்கு, அவருடைய செய்கைக்கு உடன்படாதபடிக்கு அந்நியராக இருக்கிறதுனாலே, புறஜாதியா இருக்கிறதுனாலே, கிறிஸ்தவர்கள் அல்ல கிறிஸ்தவர் அல்லாதவர்களா இருக்கிறதுனாலே ஆவலோடு அதை நடிக்கத்தக்கதாக, ஆவலோடு அதை செய்யத்தக்கதாக, ஆவலோடு அதை நடப்பிக்கத்தக்கதாக அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களாம். நாம் அப்படி அல்ல, இனி அப்படி நடவாமல் இருங்கள். வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நாம் இனி அப்படி இருப்பது அல்ல. தேவனுடைய காலத்திலே இருதயத்தை தேவன் பார்க்கிறார். அந்த இருதயத்தை பிசாசு டார்கெட் பண்ணுகிறான். எந்த இருதயத்தை தேவன் பார்க்கிறாரோ அந்த இருதயத்தை தான் பிசாசு டார்கெட் பண்ணுவான். சரீரத்தை ஒருவேளை தேவன் பார்த்திருந்தான்னு சொன்னா சரீரத்தை டார்கெட் பண்ணி இருந்திருப்பான். ஆனால் இருதயத்துக்கு பார்ப்பதுதான் தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. அந்த இருதயத்தை சாத்தான் நேரடியா வந்து அதை டார்கெட் பண்ணுகிறான். அதுதான் நம்மளுடைய விசேஷமா இருக்கிறது. நாம வந்து சரீரத்தை பார்த்து கொண்டு சரீரத்தை நாம வந்து சுகமும் துக்கமும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம்னு சொன்னா அது இல்ல. சாத்தான் மெயினா டார்கெட் பண்ணுகிறது அந்த இருதயம். எதை தேவன் நோக்குகிறாரோ அதை அவன் டார்கெட் பண்ணுகிறான். நாம எதற்கு ஓடுகிறோமோ அதை தடுக்க நிற்பதற்கு எப்படி ஜனங்கள் அதை முற்படுகிறார்களோ, தேவன் எதை அச்சீவ் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை தடுப்பதுதான் சாத்தானுடைய நோக்கமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, எபேசியர் 4வது அதிகாரம் 31, 32. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து
கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சொல்ற வசனத்தை பாருங்க. சகல விதமான கசப்பு இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, மூர்க்கம் இருக்கக்கூடாது. கசப்பு என்பது வாழ்க்கையில அதிகமான நாட்களை நம்மை தொலைத்து விடுகிறோம். சின்ன விஷயம் நமக்கு ஒரு கசப்பை ஏற்படுத்தியது. யாரோ ஒருவர் நமக்கு விரோதமா ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சோ தெரியாமலோ பேசியிருந்தாலும் அந்த கசப்பு நம்மை காலத்திற்கும் அதை கொண்டு போய் விடுகிறது, நம்மை பிரித்து விடுகிறதா இருக்கிறது. இந்த கசப்பு என்பது பொழுது இருதயத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம் ஒரு பொழுதும் அதை இருதயத்தில் நாம் வைத்திருக்க கூடாது. அந்த கசப்பு வேர் விட்டு வளர்ந்து ஒரு பெரிய மரமாக வளர்ந்து விடுகிறது. வேற எதற்கும் அது இடத்தை கொடுக்க முடியாதபடிக்கு அந்த கசப்பானது எல்லாவற்றையும் தீர்த்து விடும். அந்த கோழி வெட்டும் பொழுது பித்தத்தை முதல்ல தூக்கி வெளியே எரிஞ்சிருவாங்க. நம்ம இப்பெல்லாம் யாரும் வெட்டுறது இல்லை, அவங்களே வெட்டி அனுப்பிடுறாங்க. ரெடிமேடா வருது, வாங்கி தண்ணியில போட்டுட்டு உடனே வெட்டி எடுத்துடுறோம். நாட்டுக்கோழி வெட்டுறவங்க அதை கரெக்டாக கவனிச்சு பித்தத்தை ஒழுங்காக வெளியே எடுத்துருவாங்க. ஏன்னா அந்த பித்தத்தை நீங்கள் ஒரு வேளை கட் பண்ணிட்டீங்கன்னா கறி முழுக்க அது வந்து கசப்பாக மாறிடும், வேஸ்ட்டாக போயிடும். தெரியாமல் நிறைய பேர் அது இஷ்டத்துக்கு அதை வெட்டி போடுவாங்க. கடைசியாக சாம்பார் நல்லா இல்லை, குழம்பு நல்லா இல்லை, எவ்வளோலாம் பொரிச்சது சரியில்லைன்னா அது பித்தம் அதை ஆல்ரெடி டேமேஜ் பண்ணிருச்சு. நம்முடைய இருதயத்திலும் அந்த கசப்பு என்கிறது மிக மோசமான ஒரு காரியம். இரண்டாவது அவர் சொல்கிறது, கோபத்தை நாம் தவிர்க்க வேண்டியது அவசியம். எந்த சூழ்நிலையிலும் கோபம் நமக்கு வருவது இயல்பாக இருக்கிறது. ஆனால் அந்த கோபத்தை நாம் தடுக்க வேண்டியது அவசியம். அந்த கோபம் வரும் பொழுது அவசியம் இல்லாமல் ஒரு காரியத்தை நாம் மனசில் வைத்துக்கொண்டு அவசியம் இல்லாமல் ஒரு காரியத்தை நாம் நன்மையை அது தீமையாக மாற்றி விடுகிறது. மூர்க்கம் என்று சொல்கிற அடுத்த வார்த்தை. மூர்க்கத்துக்கும் கோபத்துக்கும் என்ன வித்தியாசம்? தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை நாம் உணர வேண்டியது. அடிக்கடி நம்ம படிக்கிறோம், கோபம் மூர்க்கம் இருக்கக்கூடாது, வேசித்தனம் விபச்சாரம் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்ன தெரியாது பிரதர். கோபத்திற்கு என்ன, மூர்க்கத்துக்கு என்ன? கோபம் அப்படிங்கிறது என்ன, மூர்க்கம். மூர்க்கம் அப்படின்னா ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ராத் அப்படின்னு சொல்லுது. ராத் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இன்னும் கொஞ்சம் உடைச்சிங்க அப்படின்னா வயலண்ட் ஆங்கர். மூர்க்கம் அப்படின்னா கோபத்தோடு செயல்படுகிற ஒரு செயல், கோபத்தோடு செயல்படுத்துகிற ஒரு செயல். கோபம் வாயில தான் பேசிட்டு இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் முத்துனுச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்? திடீர்னு ஒரு செம்பு பறக்கும், திடீர்னு டிவி உடையும், திடீர்னு டேபிள் தலைகளை மாறும். இது வந்து மூர்க்கம். கோபத்தை செயல்படுத்துகிறது மூர்க்கம். இப்போ கோபமும் இருக்கக்கூடாது, மூர்க்கமும் இருக்கக்கூடாது. அப்போ நம்முடைய வீட்டில் நம்ம பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வருது அப்படின்னு சொன்னா பேச்சில் நடக்கக்கூடியது அடுத்தது செயல்பாடுகள் நடந்து வருகிறது. கிறிஸ்தவனுக்கு அது அழகு அல்ல. கசப்பு முதலாவது, கோபம் இரண்டாவது, மூர்க்கம் மூன்றாவது, கூக்குரல், குய்யோ முயோன்னு கத்துறது, இதுக்கு தேவையில்லாத ஒரு வார்த்தைகள், நம்முடைய எண்ணங்கள் செயல்படுத்துகிற வரைக்கும் பேர் இறைச்சலை கொடுத்து பயங்கரமா கத்தி நாய்ஸி கம்ப்ளைண்ட், ஒரே கம்ப்ளைண்ட் போராட்டம் பண்றாங்க இல்லையா, அது கூக்குரலை சொல்லுகிறது. தூஷணமான வார்த்தைகள், எந்த துர்க்கணமும் நம்மை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாய் மன உருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னித்தது போல நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்க கடவோம். ஒவ்வொரு முறையும் இங்க வந்துட்டு ஆண்டவரே எங்களை மன்னியும், ஆண்டவரே எங்களை மன்னியும், எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீர் மன்னியும் அப்படின்னு சொல்லி எங்களை ஆராதனைக்கு தகுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்றது பெருசு இல்ல. நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். உங்களுடைய குற்றங்கள், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படி ஒருவருக்கொருவர் உங்களுடைய குற்றங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். கிறிஸ்தவனுக்கும் ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னா அந்த குற்றத்தை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட வேண்டும். கிறிஸ்தவனுக்கும் ஒரு பிரச்சனை வருகிறதுன்னு சொன்னா அவங்க அந்த பாவங்களை அறிக்கையிட வேண்டும். இல்லாத பட்சத்தில் இங்கே வந்துட்டு குய்யோ முயோன்னு கத்துறதுனாலயோ, இங்கே வந்துட்டு கண்ணீர் விட்டு அழுகிறதுனாலயோ பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இடத்துல அந்த கணக்கு இன்னமும் அங்கதான் இருக்கு. அந்த சகோதர இடத்துல எனக்கு பிரச்சனை, அவர் நேரடியா பார்க்கும் பொழுது அந்த கசப்பு மனசுல இருக்கு, அதை விட முடியுதா நமக்குன்னா முடியாது. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் பிரதர் அப்படின்னா அப்படி கிடையாது. நேரடியா போய் அந்த கசப்பை, அந்த கோபத்தை, அந்த மூர்க்கத்தை, கூக்குரலை அவர்களிடத்துல நாம் ஒப்புவித்தாலே ஒழிய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டாலுடைய வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 5வது அதிகாரம் 16 நினைக்கிறேன், 16 நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும் பொழுது நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எல்லா துர்க்கணங்களுக்கும் விலக்கி, எல்லா மூர்க்கத்துக்கும் விலக்கி, எல்லா தூஷண வார்த்தைகளுக்கும் விலக்கி, எல்லா கசப்புக்கும் விலக்கி, எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது
தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாருமா எழுந்து நின்று நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், அவனுடைய சரீரம் ராஜாவுக்கு ஏற்ற சரீரமா இருக்கிறது, அவனுடைய முகம் எல்லாரை காட்டிலும் அழகுள்ளதா இருக்கிறது என்று ஒருவேளை மனுஷன் சொன்னாலும், தேவன் அவனுடைய சரீரத்தையோ அவனுடைய முகத்தையோ அவனுடைய ஊழியத்தையோ அவனுடைய பணத்தையோ செழிப்பையோ அவனுடைய மெஜாரிட்டியோ பார்ப்பதல்ல, அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். அனனியா தேவனுடைய சமூகத்தில் வந்து பொய் சொல்லத்தக்கதாக அவனுடைய இருதயத்தை சாத்தான் தூண்டினது போல, இயேசு கிறிஸ்துவை, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கத்தக்கதாக யூதாசனுடைய இருதயத்தை பிசாசனம் நிரப்பினது போல, பரிசுத்த பிள்ளைகளாகிய, பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் கிறிஸ்துவுக்கு நேராக, தேவனுடைய ஆவிக்கு நேராக ஒருபொழுதும் மாறுதலாய் இருந்து விடாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளத்தக்கதாக எந்த சூழ்நிலையிலும் அவருடைய வருகைக்கு நாம் நம்மை பாதுகாக்கிறவர்களாய் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்மை செயல் கொடுப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக, உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று நம்மை பேரிக்காது காத்து கொள்வோம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று நம்மை பேரிக்காது காத்து கொள்வோம். நம்மை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வோம். நம்மை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வோம். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில்